ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்க்கும்போது ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக திமுக காரங்கள்லாம் பார்த்தோம்னா கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேகதாது இஷ்யூவையும் அவங்க சீரியஸாக பார்க்குறாங்க. அப்புறம் முதல்வர் அவர்கள் வணக்கம் வைக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதையும் பெருசாக கண்டுக்கல போல. அப்புறம் கே நேரு அவர்கள் தான் அதுக்கு வணக்கம் வச்சாராம். ஓவரால் எப்படி பார்க்குறீங்க நடந்த விஷயங்களை? இது மூணு வெவ்வேறு விதமான விஷயங்கள். இது கருப்பு சட்டை அடிக்கடி அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க, எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சி. எப்படியாவது ஜெயிச்சிருவோம், நம்ம ஜெயிப்பது உறுதி, டன் டீல். 2026 எலெக்ஷன் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது மண்ணு விழுந்து போச்சு. அதில் நான் தோற்றதை இன்ன வரைக்கும் ஏற்றுக்க முடியல. அதுதான் சிக்கலே, பிரச்சனையே அதுதான். எதிர்கட்சி அரசியல் என்பது குறைஞ்சபட்சம் நீ ஒரு வருஷமாக அதை ஆளை விட்டுட்டு பண்ணணும். முதல் நாள்லேருந்து பண்ணினா மக்கள் புறந்தள்ளிடுவாங்க. மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு புரியல. அவங்க ஏதோ ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனவே இது இன்றைக்கி கருப்பு சட்டன்றது வழக்கமாக அவங்க போடுறது தான். அது அவங்களுடைய உரிமை, ஜனநாயக உரிமை. அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. மேகதாது இஷ்யூ மறுபடியும் கலப்புறாங்க. அது ஏற்கனவே தீர்மானம் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பணும். இன்றைக்கி மேகதாதுவை கலப்புறாங்க. ரெண்டாவதுக்கு உதயநிதி ஸ்டாலினையும் கண்டித்து அவங்க இது பண்ணுறாங்க. வணக்கம் வச்ச போய் ஒரு வணக்கம் வச்ச திரும்பலை அப்படின்றாங்க. நல்லது, அது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள பிரச்சனை. ஒரு தரத்தை காட்டுகிறது. சண்டை ரொம்ப பர்சனலாக போகுது. அது பிரச்சனையே பர்சனலாக இருக்கலாம். இல்லை வாட் எவர் இட் இஸ். தமிழ்நாட்டோட சாபக்கேடு என்னென்னா, எம்ஜிஆர், கருணாநிதி ஜெயலலிதா, இன்றைக்கி விஜய் அண்டு உதயநிதி எல்லாமே பர்சனல் இன் நேச்சர். தனிப்பட்ட முறையில் அவர்கள் நண்பர்களாக இருந்தபொழுது ஏற்பட்ட அந்த உறவு சிக்கல்களில் ஏற்பட்ட விரிசல்களும் பல்வேறு பிரச்சனைகளும் தான் இந்த 3 பேரோட அரசியலை பற்றி, மூணு சண்டைகளை பற்றி பேசும்போதும் முத்தாய்ப்பாக நிற்கக்கூடிய விஷயம். இன்றைக்கும் அதுதான் நிற்குது. மக்கள் இதுக்கு ஓட்டு போடல இவங்களுக்கு. when they become personal in nature அது ரொம்ப வல்கராக அக்லியாக தான் போகும். அப்படி தான் போயிட்டுருக்குது இன்றைக்கி. இஷ்யூஸை பற்றி அட்ரஸ் பண்ணணும் பிரதான எதிர்கட்சி. ரெண்டாவது யூ ஹேவ் டு கிவ் சம் டைம் டு தி கவர்மெண்ட் செட்டில் ஆகிறது. ஒரு நாள் கூட விட மாட்டோம்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது மேலும் திமுக அன்பாப்புலர் தான் பண்ணணும். அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் இல்லை. இப்போ விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, நிறையவே இருக்குது. இன்றைக்கெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக எது பண்ணிங்கனாலும் பூமராங் தான் ஆகும். யூ ஹேவ் டு கிவ் டைம். 1 year, அதிகபட்சம் 1 year, இல்லை 6 months நீ கொடுக்கணும். எல்லாத்துக்கும் சண்டை, எல்லாத்துக்கும் ஏதாவது குறை கண்டுபிடிக்கிறதே வேலைன்னா, உண்மையான இஷ்யூஸை பற்றி பேசும்போது உங்களுக்கு மக்கள் மத்தியில் மரியாதையோ செல்வாக்கோ எதுவுமே இல்லாமல் போகும். அதுதான் இன்றைய யதார்த்தம். சரி, இப்போ அஃப்கோர்ஸ் டைம் கொடுக்கலாம், நிறைய விஷயத்துக்கு டைம் கொடுக்கலாம். ஆனால் இப்போ காவிரி இஷ்யூவை பொறுத்தளவில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும்ல. அதுக்கு அதை தாவிக்க கரெக்டாக செஞ்ச மாதிரி இல்லை. ஆல் பார்ட்டி மீட்டிங் அவங்க கூட்டலை. கர்நாடக கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தா உதயநிதி அவர்கள் தவறாக பேசிட்டாருன்னு பெருசாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் கர்நாடக அரசை கண்டித்து ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க தாவேக்காரங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் ஸ்டேட்டுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங்கை இன்னும் கூட்டலை. அங்கே எல்லாம் ஒரே ஸ்டாண்டில் எல்லாருமே நிற்கிறாங்க. பிஜேபி, காங்கிரஸ் எல்லாம் ஒரே ஸ்டாண்டில் இருக்காங்க. இங்கே இன்னமும் அதுக்கே அதை செய்ய வேண்டியது தாவேக்கா தானே, லீட் பண்ணணும்ல. அதாவது இப்போ பிரச்சனை இப்போதைக்கு தீர்ந்துடுச்சு. வருண பகவான் புண்ணியவான். வழக்கமாக ஒவ்வொரு தடவையும் பெரும்பாலான நேரங்களில் கலைஞரோ ஜெயலலிதாவோ எடப்பாடியோ ஸ்டாலினோ யார் இருந்தாலும் மழை பெஞ்சு தான் அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கு. தண்ணி வழிஞ்சு ஓடும். தேக்கி வச்சா டேம் உடஞ்சிடும் தான் திறந்து விடுவாங்க. இதுதான் காலகாலமாக நடந்தது. ஒரு தடவை கூட ட்ரைபியூனலோட அவார்டை முழுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதாக வரலாறே கிடையாது. இந்த தடவை இவங்களுக்கு 5 வருஷம் ஸ்டாலினுக்கு அதிர்ஷ்ட தேவதை துணை இருந்தால். ஜூன் 12 ஒரு தவறாமல் மேட்டூர் டேமை திறந்து விட்டார். இந்த முறை அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் விஜய்க்கு முதல்ல இல்லாமல் இருந்தது, பட் லேட்டாக வந்துடுச்சு. ஜஸ்ட் ஃபியூ வீக்ஸ் பொறுத்து வருண பகவான் கருணையால் மழை பெஞ்சுது, திறந்து விட்டாங்க. நான் இப்போ யாருமே காவிரியில் ஏன் தண்ணி வரலன்னு கேட்கல, திறந்து விட்டாச்சு. அங்கேயும் டேம்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகிட்டுருக்கு, ஃபாஸ்ட் கெட்டிங் ஃபில்டு. எவ்ரி இயர் எப்படி சால்வ் ஆகுமோ அந்த மாதிரி தான் இப்பயும் சால்வ் ஆகிருக்குது. த ப்ராப்ளம் இஸ் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் தான் தோன்றித்தனமாக விஜய் அரசு நடந்து கொண்டது. இந்த அனைத்து கட்சி கூட்டம்லாம் ஒரு சம்பிரதாயம், அதை நடத்திட்டு போகணும், அதை செய்யலை. அதுக்கு என்ன ஒரு காரணம் இவரோடதுன்னா, இவர் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு அன்றைக்கி அங்கே போய் பேசி தண்ணியை வாங்கிட்டு வந்துடலான்னு நினச்சார். இட்ஸ் அ சைல்டிஷ் ஆட்டிடியூட்.
எல்லா ஆல் பார்ட்டி மீட்டிங்குமே வந்து ஐவாஷ் தான். ஆனால் அதை ஜெயலலிதாவும் செஞ்சாங்க, கருணாநிதியும் செஞ்சார், ஸ்டாலின், எடப்பாடி எல்லாரும் செஞ்சாங்க. இவர் செய்ய மறுத்தார். அதனால தான் வந்து அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. Now the issue is over. As of now, for this year the issue is over. மழை பெஞ்சிருக்கு, தண்ணி திறந்து விட்டாச்சு, வழிஞ்சும் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு சிக்கல் கிடையாது, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். நான் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, கன்சென்சஸை பற்றி விஜய் கவர்மெண்ட்டுக்கு கவலையே இல்லை. ஆல் பார்ட்டி மீட்டிங்கிறது வந்து தமிழ்நாடு ஷுட் ஸ்பீக் இன் ஒன் வாய்ஸ். அவங்க ஊரில் எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது இங்கே அடிச்சுக்கின்னு எதை பற்றியோ யாரோ ஏதோ பேசுனாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இட் வாஸ் அ வெரி கண்டெம்னபிள் ஸ்பீச் தான் உதயநிதி ஸ்டாலின். அதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. விச் ஸ்லாண்டர் அண்ட் டெஃபமேட்ரி கேஸை போட்டு விட்டுருக்கலாம். அது வலையில் போய் விழுந்தாங்க இவங்க. இது தமிழ்நாட்டோட சாபக்கேடு. ஒரு ஜீவாதார பிரச்சனையில் கூட வந்து உங்களுக்கு மல்டிபிள் வாய்ஸஸில் பேசுகிறதுன்றது. விஜய் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டல, அது கண்டிப்பாக தப்பு. அவர் ஆட்டிடியூடு அந்த மாதிரி இருந்தது. தானாகவே தன்னிச்சையாக வந்து கர்நாடகாவோட பேசுகிறேன்னு முடிவு பண்ணார். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பேசுகிறது தப்பு கிடையாது, ஆனால் அது தன்னிச்சையாக அந்த முடிவு எடுத்தது தான் தப்பு. கட்சியில் அதுவும் சாபட்டாஜ் ஆகிடுச்சு. இங்கே வர வேணான்ட்டார் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர். அதுக்கு பிறகு உதயநிதி ட்ராமா வந்தது. திஸ் இஸ் வல்கர் இன் நேச்சர். இது வந்து ஒரு தனிநபருக்கு எதிரானது கிடையாது. கண்டினியூஸாக வந்து அவர் இப்படியே பேசிகிட்டு இருப்பார்னா தெர் பி ரெப்பர்கஷன்ஸ். அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது. அரெஸ்ட் பண்ணுற அட்டெம்ப்ட் தப்பு. கேஸை போட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் இல்லைன்னு தோணுது. ஒரு பக்கம் தான் தோன்றித்தனமாக யாரையும் கன்சல்ட் பண்ணாமல் நான் வச்சதான் சட்டம்னு செயல்படக்கூடிய விஜய் அரசு. இன்னொரு பக்கம் பர்சனல் வெண்டாட்டால் விஜயோடு மோதி கொண்டிருக்கக்கூடிய திமுக தலைமை. டே ஒன்லேருந்து இந்த கவர்மெண்ட் எப்படியாவது கவுத்துன்னு டிமீனிங்காக இந்த கவர்மெண்ட்டை பற்றி கேவலமாக இழிவாக பேசுகிற திமுக பிரதான எதிர்கட்சி. ஸோ தமிழ்நாட்டோட சாபக்கேடு இது. விஜய் யாரும் வக்காலத்து வாங்கலை. நீனா விஜய் வக்காலத்து வாங்க, நான் எங்கள் விஜய் வக்காலத்து வாங்க. விஜய் பண்ணுற தப்பையும் தான் நான் பதிவு பண்ணுறேன். அவர் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூப்பிட்டது தப்பு. 91-96 ஜெயலலிதா எதேச்சதிகார அரசு, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வாஸ் அன் அட்ரோஷியஸ் கவர்மெண்ட். அப்போ கூட காவேரி இஷ்யூக்காக 2 தடவை ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டினாங்க. ஏன்னா தட்ஸ் அ பேசிக் பொலிட்டிக்கல் டீசன்சி. உங்களுக்கு வந்து கன்சென்சஸ் அரைவ் ஆகணும். இங்கே அந்த பேச்சே இல்லை. ஒரு மந்திரி சொல்கிறாரு அவர் பெங்களூருக்கு, இன்னொரு மந்திரி போக மாட்டார்ன்றார். விஜய் போகிறார் என்பதே இந்த 2 மந்திரிங்க மாற்றி மாற்றி பட்டிமன்றம் நடத்தினப்போ தான் நமக்கு தெரியுது. கட்சியில் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் விஜய் தான் வரத்துக்கு சம்மதம்னு தெரிவித்தான்னு அவர் போட்டு உடைச்சிட்டார். ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூப்பிடாமல் நீங்கள் எப்படி அந்த முடிவு எடுப்பீங்க? ஆனால் இது வந்து விஜய் அவர்களோட அப்ரோச்சை காட்டுதுன்னு நினைக்கிறேன். அவரை பொறுத்தளவில் இண்டிவிஜுவலாக நான் காரியத்தை சாதிச்சிருவேன் அப்படின்ற இமேஜை மெயின்டைன் பண்ணுறாரு. ஒன்று பிஎம்க்கு தனியாக ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. அதே மாதிரி நான் போய் ஸ்ட்ரைட்டாக கர்நாடகா சிஎம்ஐ பார்க்குறேன்றாரு. ஆனால் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டுறதுன்றது அது வேற ஒரு மெசேஜ் அனுப்புது. நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட சப்போர்ட்டை வாங்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு 35% ஓட்டு தான் இருக்குது, மீதி 65% ஓட்ஸ் மற்ற கட்சிக்கு. ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் சேர்க்கறதுன்னா ஆல் பார்ட்டி மீட்டிங் வழியாக தான். ஸோ அந்த அப்ரோச்சுக்கு அவர் ரெடியாக நினைக்கிறேன். ஒரு இண்டிவிஜுவலாக நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன். கலெக்டிவ் அப்ரோச் எனக்கு பிடிக்காது. ஆமாம், அதுதான் நான் சொல்ல வரேன். அது தப்பான அப்ரோச், அப்சல்யூட்லி ராங். இது நான் ஏன் திரும்ப ஜெயலலிதா உதாரணத்தை சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வாஸ் மோஸ்ட் ப்ரூட்டல் கவர்மெண்ட். ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூஞ்சில் ஆசிட் ஊற்றுறது, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே 6 மணி நேரம் வந்து கெரவ் பண்ணி உட்கார வைக்கிறது, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெஃபமேஷன் கேஸ் அகேன்ஸ்ட் ஜேர்னலிஸ்ட்டுக்கு மேலே, அப்போசிஷன் மேலே நூற்றுக்கணக்கான அவதூறு வழக்குகள், ஜட்ஜு மருமக மேலே கஞ்சா கேஸ் போடுறது, அடிக்கிக்கிட்டே போகலாம். ஆணவத்தின் உச்சாணி கொம்பில் இருந்த ஜெயலலிதா அரசு அப்போ கூட இந்த இஷ்யூ வந்தப்போ ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டான். இப்போ நீ புதுசாக வந்திருக்கீங்க. இன்னொன்று, அசம்பிளியில் ரெசல்யூஷன் போட்டால் பார்த்தோம் அது போதுன்றாங்க. அது கிடையாது. அசம்பிளியில் ரெப்ரஸன்டேஷன் இல்லாத எவ்வளோ குரூப்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி ஃபார்மர்ஸ் குரூப்ஸ். அவங்கள கூப்பிட்டு பேசணும். நீங்கள் அவங்க ஒப்பீனியனை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அங்கே கர்நாடகா ஸ்பீக்கிங் இன் ஒன் வாய்ஸ். தமிழ்நாடு மட்டும் எதுக்கு மல்டிபிள் வாய்ஸஸில் பேசணும்? why should தமிழ்நாடு ஸ்பீக் இன் மல்டிபிள் வாய்ஸஸ்? அப்புறம் ரூலிங் பார்ட்டி வாயை திறக்க மாட்டேங்குது. முதலமைச்சர் வாயை திறக்கலைன்னா அன்அக்செப்டபிளுங்க. இது தி ஷுட் ஸ்பீக். ஏன்னா இது மாநிலத்தோட ஜீவாதார பிரச்சனை. பிரதான எதிர்கட்சி திமுக தாவேகா மேலே வைக்கிற, விஜய் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லாமல் போங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் மாநிலத்தின் நலன் சார்ந்த விஷயங்களில் முதலமைச்சர் வாயை திறக்கலைன்னா தட் ஆட்டிடியூட் இஸ் வெரி ராங். அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மாறிப்போச்சு. பட் என்ன ஒரு ப்ளஸ்ஸிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இஷ்யூ சால்வ்டு. ஏன்னா தண்ணி வந்துட்டு இருக்குது.
இங்கே கடந்த பல ஆண்டுகளாக பிரச்சனை அப்படி தான் தீர்ந்தது. மழை பெஞ்சால் திறந்து விடுவான், டேம் உடஞ்சிடும் அவனுக்கு. இந்த முறையும் அப்படி தான் அது வந்து வருண பகவான் புண்ணியத்தால் வந்து இஷ்யூ வந்து இப்போதைக்கு சால்வ்டு. இந்த வருஷம் பிரச்சனை கிடையாது, அடுத்த வருஷம் கதை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஆனால் இது பிரச்சனை சால்வ்னு நான் பார்க்கல சார். இப்போ நமக்கு உரிமை இருக்குது, இந்த வருஷம் நமக்கு உரிமை இருக்குது, கோர்ட் தீர்ப்பு நமக்கு சாதகமாக எல்லாம் தண்ணி நமக்கு வரணும். ஆனால் அதை என்ஷூர் பண்ணி நம்மளோட உரிமையை பெற்றுத்தர வேண்டிய கடமை இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கு, ஆளும் கட்சிக்கும் இருக்கு. கபிரில் நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னது எதையுமே நான் மறுக்கல. நான் சொல்கிறேன் இந்த வருஷம் பிரச்சனையை பற்றி இனிமேல் எவனும் பேச மாட்டான். திமுக கவர்மெண்ட்லேயே நிறைய இந்த வருஷம் இந்த பிரச்சனையை பேசி ஒரு தீர்வு கண்டாதான் அடுத்த வருஷம் தண்ணி வரும். அந்த ஆட்டிடியூட்லாம் எவனும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஷோ சொன்னார், அது ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் ஒரு கட்டத்தில் சொன்னார். டெஃபிசிட் பீரியடில் தான் சண்டை போட்டுக்கிறாங்க. நல்ல ரெயின்ஸ் வந்து 2 ஸ்டேட்லேயும் டேம்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கும்போது அப்போ பேசணும் இது என்ன, ஏன்னா அப்போ தான் வந்து கூலாக பேச முடியும். இதில் வந்து 2 சைட்லேயும் எஸ்பெஷலி கர்நாடகா சைடில் இருக்க பாலிட்டிஷியன்ஸ் அதை மேசிவாக பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. அரசியல்வாதிகளை ஒதுங்க வச்சுட்டு வெறும் 2 மாநில விவசாயிகள் கலந்து பேசினா கூட பிரச்சனைக்கு தீர்வு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. காவேரி குடும்பம் மாதிரியான முயற்சிகள் எடுக்கப்பட்டன. இப்போ இல்லை, இப்போ 2 சைடில் இருக்க பாலிட்டிஷியன்ஸ் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. இது நியூ கவர்மெண்ட்டு, இவங்களுக்கு அந்த சில பேசிக் நைசிட்டிஸ் கூட வேணான்னு அவங்க நினைக்கிறாங்க. முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டேன்றாரு. ஏங்க அவர் பெங்களூருக்கு போவாரா இல்லையான்னு லீக் பண்ணி தானே எல்லாத்தையுமே சாதிக்கிறாங்க இவங்க. இந்த கவர்மெண்ட் இஸ் ரன்னிங் ஆன் லீக்டு நியூஸ். ஒரு மந்திரி சொல்கிறாரு போவார், இன்னொரு மந்திரி போக மாட்டாருன்றாரு. பட்டிமன்றம் நடக்குது. கடைசியில் இவர் தான் போக விரும்பினார்ன்றதை அவர் உடச்சிட்டாரு போட்டு. முடிவு பண்ணது கடைசியில் டிகே சிவகுமார். அசிங்கமா இல்லையா மாநிலத்துக்கு? திமுக சொல்கிறது எல்லாம் கரெக்டு தாங்க. இதில் ஆன் த இஷ்யூ திமுக சொல்கிறது கரெக்டு. பட் மீட்டிங்கில் பேசும்போது வல்கராக பேசுகிறதும், அது லீடர் ஆஃப் த அப்போசிஷனை சிரிக்கிறதும் ரசிக்கிறதும் ஹோல் இஷ்யூ டைவெர்ட் ஆகுது. ஆஸ் அன் அப்போசிஷன் தே ஹவ் எவ்ரி ரைட் டு ப்ளே திஸ் இஷ்யூ அண்ட் அவங்களுக்கு இது எல்லா உரிமையும் இருக்குது. அவங்க கரெக்டாக தான் ப்ளே பண்ணுறாங்க, ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் மேலே. இட் வாஸ் அ வெல் அட்டெண்டட் க்ரௌட் இன் தஞ்சாவூர். நல்லது, மகிழ்ச்சிக்குரியது. ஒரு நல்ல எதிர்கட்சியாக அவங்க இருக்காங்க. முக்கியமான பிரச்சனை இல்லை. மற்றவங்களோட கலந்து பேச தான் தோன்றித்தனமாக இருக்கிற விஜய் அரசை கண்டிக்கிறாங்க. நல்லது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? கேவலமாக இல்லை அதெல்லாம்? அது உங்கள் எல்லா நியாயத்தையும் அடிச்சுடுது இல்லை? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? எதையுமே மறுத்தெல்லாம் பேச முடியாது. இதெல்லாம் வீடியோ எவிடன்ஸ். சார், இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, காங்கிரஸ் பார்ட்டி டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அங்கே ஒரு ஸ்டாண்ட், இங்கே ஒரு ஸ்டாண்ட். காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லை. காங்கிரஸ் பார்ட்டி தாவேக்காவோட கூட்டணியிலையும் இருக்காங்க. தாவேக்கா காங்கிரஸ் எப்படி டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் பிஜேபி அதே தான் பண்ணுறாங்க, பட் பிஜேபி கூட்டணியில் இல்லை சார். நேஷனல் பார்ட்டிஸ்கெல்லாம் டபுள் ஸ்டாண்டர்ட் தான் சார். அதில் தயவு செஞ்சு காங்கிரஸ் மட்டும் சொல்லாதீங்க சார். இன்னொன்று பிஜேபி சொன்னேன், அதை தான் சொல்கிறேன். நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாருக்குமே அதில் டபுள் ஸ்டாண்டர்ட், வெதர் இட் இஸ் காங்கிரஸ் ஆர் பிஜேபி. இன்னும் சொல்லப்போனால் வந்து தமிழ்நாட்டை விட பிஜேபி அது கர்நாடகாவை தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. மோடியோ மன்மோகன் சிங்கோ யாராக இருந்தாலும், வாஜ்பாயோ யாராக இருந்தாலும் கர்நாடகாவை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அங்கே பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. தனியாக நின்று காங்கிரஸ் பிஜேபி அங்கே ஆட்சி அமைக்க முடியும். இங்கே பிஜேபி சைபரு, காங்கிரஸ் வந்து ஒன்று. தமிழ்நாட்டோட சாபக்கேடுங்க. புது கவர்மெண்ட்டு இதில் வந்து ரொம்ப தான் தோன்றித்தனமாக அரகண்ட்டாக நடக்குது. இன்க்ளூசிவாக இல்லை கவர்மெண்ட்டு. பேசணும், பேசாமல் எல்லாரையும் கன்சல்டேஷன் ப்ராசஸே இல்லாமல் ஒரு தன்னிச்சையாக கவர்மெண்ட் நடந்துக்க முடியாது. முதலமைச்சர் இந்த இஷ்யூலையாவது பேசணும். இது ஒரு பக்கம். இது தமிழ்நாட்டோட முதல் சாபக்கேடு. 2வது சாபக்கேடு, பிரதான எதிர்கட்சி இஷ்யூவை பேசுகிறன்ற போர்வையில் வந்து சீஃப் மினிஸ்டரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறது அருவருப்பாக இல்லை? அப்போ 2 பக்கமும் தமிழ்நாடு வந்து ஆளுங்கட்சியும் வந்து நியாயப்படி இல்லை, எதிர்கட்சியும் நியாயப்படி இல்லை. ஈக்குவேட் பண்ணி தான் பேசணும். இதை இஷ்யூவை பற்றி பேசுனா சீஃப் மினிஸ்டரோட பர்சனல் லைஃப்பையும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆக்டரையும் கொண்டு வந்து பேசுகிறதும், அதை மறைமுகமாக டபுள் மீனிங்கில் உதயநிதி பேசுனா கதை விட்றீங்க. கேட்டால் நான் பேசவே இல்லைன்றாரு. அவங்க கட்சியோட அமைப்பு செயலாளர் RS பாரதி கேட்குறாரு, பர்டிகுலர் ஆக்டர் பேரை சொல்லி, அவங்க என்ன பிரைம் மினிஸ்டராக சிஎம்மானு. ஏன் பிரைம் மினிஸ்டர் சிஎம்மாக இருந்தால் தான் மரியாதை கொடுப்பியா? தெருவில் வந்து பூ விற்றுக்கிட்டு இருக்க காய்கறி வியாபாரம் பண்ணுற ஒரு பெண்ணோட கண்ணியமும் மரியாதையும் உங்களுக்கு கண்ணில் படலையா? முதல்ல இதுவே தான் திமிர் பேச்சு. அப்போ இஷ்யூ எவ்வளோ பெரிய இஷ்யூவை கொண்டு வந்து எங்கே நிறுத்திட்டீங்க நீங்கள்? அப்போ விஜயை குறை சொல்ல திமுக என்ன தகுதி இருக்குது? அப்போ தமிழ்நாட்டோட சாபக்கேடு ஆளுங்கட்சியும் இன்க்ளூசிவாக இல்லை, எதிர்கட்சியும் பொறுப்போடு இல்லை. இது தமிழ்நாட்டோட சாபக்கேடு. இது மாற்றம்னு வந்தவங்களும் நியாயமாக இல்லை, தோற்று வீட்டுக்கு அனுப்பப்பட்டவங்களுக்கும் ஞானோதயம் வரல. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னு பார்த்தா இஷ்யூ கம்ப்ளீட்டாக டைவெர்ட் ஆகுது. காவிரி இஷ்யூவை யாருமே இப்போ பேசல. விஜய உதயநிதி அரெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக தப்பா? ரைட்டு, இதுதான் பேச்சு. இதுதான் இன்னைக்கு இஷ்யூவா? அது ஒரு பெரிய இழப்பு தான் தமிழ்நாட்டுக்கு. ஆனால் இஷ்யூவை பேசியிருந்துருக்கணும்.
அதை நோக்கி கவர்மெண்ட்டையும் புஷ் பண்ணியிருக்கணும். அது அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்காம போச்சு. ஆனால் இப்போ பொலிட்டிக்கலாக அதை நான் கேட்குறேன். பொலிட்டிக்கலாக நான் பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பொலிட்டிக்கலாக அது தவறான மூவோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ உதயநிதி அவர்கள் அரெஸ்ட் பண்ணதால் அவருக்கு ஒரு இழப்பும் கிடையாது. அவர் ஒரு 1.5 மணி நேரம் விசாரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லைம் லைட்டை வராமல் இருந்தார் ஒரு 3 months. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு 2-3 நாளாக பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிட்டார். ரெண்டாவது போனாலும் டக்குன்னு வெளியே வந்துட்டார். ஸோ அப்போ அது ஒன்றும் ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் மாதிரியும் இல்லை. பொலிட்டிக்கலாக மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் வந்து இட்ஸ் அ குஃபப். அது வந்து அரெஸ்ட் பண்ணவும் தெரியல, கெட்டது பண்ணுறது கூட சாமர்த்தியம் வேணுவாங்க. த கவர்மெண்ட் வாஸ் அனேபிள் டு எக்ஸிக்யூட் இட்ஸ் பிளான்ஸ். அரெஸ்ட் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. உதயநிதி பேசுனது தப்பு, பட் அரெஸ்ட் பண்ணுறது அதுவும் தப்பு. நீங்கள் மக்கள் மன்றத்தில் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், டெஃபமேஷன் கேஸ் போடுங்க. ஸோ ஆஃப்டர் ஆல் இட்ஸ் ஸ்லாண்டர். எனிதிங் வெர்பல் அப்யூஸ் இஸ் ஸ்லாண்டர். அதுக்கு என்ன செக்ஷன்ஸ் இருக்கோ அதில் புக் பண்ணுங்க. அவர் அரெஸ்ட் பண்ணுறது கம்ப்ளீட்லி அன்வான்ட். அவரை நீங்கள் ஹீரோ வாக்குறீங்க. சரி, அரெஸ்ட் தான் பண்ணீங்களே, அதையாவது ஒழுங்காக பண்ணி ரிமாண்ட் பண்ண முடிஞ்சதா? அதுவும் முடியல. அப்போ கெட்டது பண்ணுறதுக்கான சாமர்த்தியமும் உங்களுக்கு இல்லை. முதல்ல இதை அரெஸ்ட் பண்ண வேண்டிய கேஸே கிடையாது உங்களுக்கு. அப்போ இந்த ஓவரால் டிஸ்கோர்ஸ் எங்கே வந்து நிற்குது? தேர் இஸ் அன் அக்யூட் டிஸ்ட்ரெஸ் இன் தமிழ்நாடு ரூரல் ஏரியாஸ். வேளாண் சிக்கல், தமிழகத்தின் வேளாண் சிக்கல் என்பது கடுமையான வேளாண் சிக்கலாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் இப்படி ஒரு நான் இஷ்யூவை கிளப்பி போத் த ரூலிங் பார்ட்டி அந்த அப்போசிஷன், அதில் எஸ்பெஷலி தி அப்போசிஷன், காவிரி பிரச்சனை முக்கியமாக, உதயநிதி பிரச்சனை முக்கியமாக? இஷ்யூவை பற்றி பேசும்போது வல்காரிட்டி உள்ளே வருது இல்லை? பேசவே இல்லைன்னா பொய் சொல்லாதீங்க, பேசியிருக்கீங்க. சீப் கமெண்ட்ஸ் வந்திருக்குது. அப்போ ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டருக்கு எதிராக இப்படிலாம் பேசுனீங்கன்னா இதுதான் நடக்கும். உங்கள் நல்ல நேரம் அவங்களால அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. முதல்ல இவ்வளோ நேரம் நீங்களும் பேச வேண்டிய விஷயமா இது? அருவருப்பாக இல்லை? அவங்க ஊரில் அப்படியே இருக்கான். பிரச்சனை ஒன்று தாங்க, விஜயை ஆளக்கூடாது, எப்படியா கவர்மெண்ட்டு கவுந்தணும், அதுதான் திமுகவோட விருப்பமாக இருக்குது. ரிசல்ட்டை அக்செப்ட் பண்ண முடியல இன்ன வரைக்கும். they are not able to digest the assembly results. எப்படியாவது கவுத்தணும், பை ஹூக் ஆர் குரூக் தே வாண்ட் த கவர்மெண்ட் டு கெட் டாப்பிள்டு. அது பண்ண முடியல. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் வந்து தேர் எவ்ரிடே ப்ரொவோக்கிங் த சீஃப் மினிஸ்டர் அந்த கவர்மெண்ட். அது இன்றைக்கி பேக் ஃபயர் ஆகிடுச்சு. நான் ஹோல் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸே அதை நோக்கி போகுது. இப்போ ஒரு நல்ல வார்த்தை யூஸ் பண்ணீங்க இல்லையா, தே ஆர் ப்ரொவோக்கிங் த சீஃப் மினிஸ்டர்னு சொன்னீங்க இல்லையா? சிஎம் ப்ரொவோக் ஆகுறதுன்றது கூடாது இல்லை. இப்போ என்ன, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சிஎம்மோட அந்த பர்சனல் விஷயத்தை டச் பண்ணால் எல்லாருக்குமே ஷாக் அடிக்கும். அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் மார்க்கண்டேயன், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு முன்னாடி முக்தார், இந்த மாதிரி அது இப்போ ஒரு கிளியர் சிக்னல். அது அந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் யாரும் டச் பண்ணக்கூடாது அப்படின்ற கிளியர் சிக்னல். ஸோ டெஃபினட்டாக டிவிகே கவர்மெண்ட் அதை ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க அப்படின்னு தெரியுது. அது தெரிஞ்சுதான் இவங்களும் அதை பண்ணுறாங்க, தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மற்ற கேட்டகரிஸ்லாம் எனக்கு ஓகே, ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ். பட் he is a leader of the opposition. As for the British system, is a shadow chief minister. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்கள் வகிக்கிற பதவியோட மதிப்பு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்க. நீங்கள் எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க. நீங்கள் ஆர்டினரி டிஎம்கே கேடராக எம்எல்ஏவோ எதை வேணால் பேசிட்டு போங்க. பட் யுவர் லீடர் ஆஃப் த அப்போசிஷன். லீடர் ஆஃப் த அப்போசிஷன் வந்து ஷேடோ சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சருக்கு உரிய மரியாதை உள்ள ஒரு பதவி அது. நீங்கள் எப்படி பேசலாமா? பேசலன்னு போய் சொல்லாதீங்க. லுசிட் கமெண்ட்ஸு, டபுள் மீனிங் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. விமன் ஹராஸ்மெண்ட் செக்ஷன்ஸ் படி அது தண்டனைக்குரிய குற்றம். அரெஸ்ட்டை நான் நியாயப்படுத்தலை, சத்தியமாக நியாயப்படுத்தலை. அரெஸ்ட் பண்ணது தப்பு. விஜய் கவர்மெண்ட் அதை பண்ணியிருக்கக்கூடாது. பட் அது ரியாக்ஷன். நம்ம ரியாக்ஷனை பற்றி டிபேட் பண்ணிகிட்ருக்கோம். அரெஸ்ட் தப்பா ரைட்டா? வாட் அபவுட் த ஆக்ஷன்? ஆக்ஷன் உதயநிதியோட பிஹேவியர் விச் இஸ் ராங், அப்சல்யூட்லி ராங். எவ்வளோ பெரிய இஷ்யூலேருந்து இப்போ நம்ம டைவெர்ட் ஆகி நிற்கிறோம். தொடர்ந்து 15 நிமிஷமாக நீங்கள் நான் அதை பேசுகிறோம். இஷ்யூ வந்து தண்ணி வராது. ஹவு லாங் இந்த இஷ்யூ ஓடும்? ரொம்ப நாள் நம்ம பெக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இதுக்கு லாங் டேர்ம் சொல்யூஷன்னா அவன் கொடுக்க மாட்டான். இனிமேல் என்ன பண்ணுவீங்க? நம்மளோட கிராப் பேட்டர்ன்ஸை மாற்றணும். நம்மளோட அக்ரேரியன் பாலிசிலேயே வந்து சீரியஸ் சேஞ்சஸ் வரணும். இல்லை ஆல்டர்னேட்டிவ்ஸை பற்றி யோசிக்கணும். இப்படி தானே நம்ம டிபேட் இருக்கணும். இப்படி தானே நம்மளோட நெரேட்டிவ், நம்மளோட டிஸ்கோர்ஸ் இருக்கணும். மாறா நம்ம எவ்வளோ சீப்பாக மாறிட்டோம். இவங்க பண்ணுற தவறுகளால், திமுககாரன் பண்ணுற தப்பால் நம்மளோட டிஸ்கோர்ஸ்ன்றது ரொம்ப சீப்பாக இறங்குது. இதுதான் திமுகவோட சாதனை. இதுதான் இப்போ பிரச்சனையாக அவனுக்கு. நான் கேட்குறேன், சம்படி இஸ் டூயிங் சம்திங் வித் சம்படி எல்ஸ். யாரோடையும் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? பொதுவெளியில் உயர்ந்த இடத்துல இருக்கவங்க, நீங்கள்லாம் உயர்ந்த இடத்துல இருக்கவங்க இப்படி பேசலாமா? இன்னொன்று, அது என்ன முதலமைச்சராக பிரதமராக என்ன பேச்சு? எந்த ஒரு பெண்ணை பற்றியும்
தவறாக பேசுகிற யாராக இருந்தாலும் அவர் தன்னோட தாயை, தன்னுடைய மனைவியை, தன்னோட மகளை தப்பாக பேசுகிறாரு. இதை மறந்துடாது. ஓவர் இட் இஸ் you are talking ill or in a denigrating manner about any women literally. அவள் கேரக்டர்லாம் செகண்டரி. அவள் இம்மாரல் கேரக்டராக இருந்தால் கூட நான் சொல்கிறேன், ஈவன் இஃப் இட் இஸ் தட். எந்த ஒரு பெண்ணை பற்றியும் தவறாக இழிவாக பேசக்கூடிய எவர் ஒருவரும் தன்னுடைய சொந்த தாயை பற்றி, மனைவியை பற்றி, மகளை பற்றி தப்பாக பேசுகிறான். இதில் எந்த சந்தேகம் வேணாம். let there be no doubt about it. இந்த யார்ட்ஸ்டிக் இருந்தால் தான் இந்த பிரச்சனையோட கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும். பட் இது must be ashamed of this. 20 நிமிஷமாக பேசணும் நன்றிங்கள் நானும். இதுதான் இன்றைக்கி நமக்கு பிரச்சனையா? இதில் எது மறையுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் இஷ்யூ மறையுது. இது ஒரு விதத்தில் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து அட்வான்டேஜ். ஏன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டோட தோல்விகளை பின் டவுன் பண்ணி அவங்கள நீங்கள் வந்து அக்கௌண்டபிள் ஆக்குறதுலேருந்து கவர்மெண்ட் தப்பிச்சுது. ஏன்னா யூ ஆர் டாக்கிங் அபவுட் சீப் அண்ட் வல்கர் இஷ்யூஸ். ஸோ ஆளுங்கட்சியும் தவறு பண்ணுறாங்க, எதிர்கட்சியும் கோட்டை விடுறாங்கல்ல. ஒரு பெரிய தப்பை விஜய் கவர்மெண்ட் பண்ணது என்னது? தான் தோன்றித்தனமாக ஒரு முடிவு எடுக்குது. போய் பேசுறதுன்றது தான் தோன்றித்தனமான முடிவு. யாருமே அந்த முடிவை ஏற்றுக்கல. என்டையர் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் செட்டப் இஸ் அகேன்ஸ்ட் தட், இன்க்ளூடிங் தேர் சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ். இது ஒரு தவறு. இதில் கவர்மெண்ட்டை பின் டவுன் பண்ணணும். நீங்கள் யாரை கேட்டு பேசுறதுன்னு முடிவு பண்ணீங்க? when ஆல்ரெடி த ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் இன் அவர் ஃபேவர். அதில் உங்ககிட்ட ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. முதலமைச்சர் போவாரா இல்லையான்னு பட்டிமன்றம் நடக்குது மந்திரிகளுக்குள்ளேயே. எல்லாம் ஜூனியர் மினிஸ்டர்ஸு. பேச வேண்டியது முதலமைச்சர் அல்லது சீஃப் செக்ரட்டரி. யாருமே வாய் திறக்கல. போவாரா இல்லையான்னு தெரியல. அவர் போட்டு உடைக்கிறாரு. டி.கே. சிவகுமார் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர். பேசுகிறேன்னு அவர் தான் சொன்னாருன்றார். அப்புறம் அவரே சொல்கிறாரு நீ வராதுன்றார். அப்போ ஒரு குரலில் பேச வேண்டிய தமிழ்நாடு தான் தோன்றித்தனமாக ஒரு அரசு தன்னிச்சையாக யூனிலேட்டராக எடுப்பது என்பது எவ்வளவு தவறு. இதை தானே நீ பேசணும். என்ன பேசுனீங்க போய் அங்கே? அப்போ இது என்ன அரசியல்? இது நான் கேட்க கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ காங்கிரஸ் பார்ட்டியையும் பாஜகவையும் எக்ஸ்போஸ் பண்ணுறது என்ன சிக்கல்? தாவேக்காவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், காங்கிரஸை டார்கெட்னு எக்ஸ்போஸ் பண்ணலாமே. குறிப்பாக காங்கிரஸ், ஏன்னா அவங்க தான் பவரில் இருக்காங்க. காங்கிரஸ். ரெண்டாவது நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்லப்படுற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டினா காங்கிரஸ் அங்கே சிக்கிடுவாங்கன்றதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அப்படியே படலை. நீங்கள் 2 பேரும் ஒரே குரலில் தான் பேசுகிறாங்க. அங்கே இருக்க காங்கிரஸ் அவனை சப்போர்ட் பண்ணுறான், இங்கே இருக்க காங்கிரஸ் இவனை சப்போர்ட் பண்ணுறான். காங்கிரஸோட ஸ்டாண்ட் என்னன்றது இருக்குல்ல. காங்கிரஸ் வாயை திறக்காது. பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன? டபுள் ஸ்டாண்டு. அதே தான் காங்கிரஸும். 2 பேரும் ஒன்று தான் பண்ணு. விஜய் வந்து காங்கிரஸை காப்பாற்றுறதுக்காக ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூப்பிடாம இல்லை. இவர் இந்த பிரச்சனையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கன்னைக்கு அங்கே போய் பேசி தண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன், ஆடிப்பெருக்கன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வாங்கி தந்த தங்கமே அப்படின்னு போஸ்ட் அடித்து ஓட்டணும், கட் அவுட் வைக்கணும். இதை வந்து காவிரியிலேருந்து தண்ணி வாங்கி கொடுத்தது தனி மனித சாகசமாக பார்க்கணுன்னு அவர் விரும்பினார். கரெக்டாக மழை பெய்யறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலாம் அப்படி நினச்சார். அது பேக்ஃபயர் ஆகிப்போச்சு. அதாவது பிரச்சனையோட மூலத்தை, பிரச்சனையோட பல பரிமாணங்களை, ஆழத்தை, அகலத்தை, நீளத்தை புரிஞ்சுக்காதோட விளைவு தான் வந்து நான் வந்து பேசுகிறேன்னு முதல்ல ஒத்துக்கிட்டதே. அந்த முடிவும் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவு. கடைசியில் அதுவும் பேக்ஃபயர் ஆச்சு. முதல் தவறு விஜய் அரசு செய்த தவறு, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அதனால தான் தஞ்சாவூரில் இவங்க மீட்டிங் போடுறாங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு உதயநிதி போகிறார். அதை குறைச்சி மதிப்பில்லை. இன்ஃபேக்ட் வெல் அட்டெண்டட் மீட்டிங். அஸ் எ லீடர் ஆஃப் த அப்போசிஷன் அண்ட் டிஎம்கே லீடர் ஒரு கரெக்டான இஷ்யூவை தான் கையில் எடுக்கிறார். அது பாராட்டுக்குரியது. ஆனால் அங்கே போய் இது என்னது இது நான் கேட்குறேன். நம்ம எவ்ரிதிங் கொலாப்ஸில் இப்போ இஷ்யூவை பற்றி பேசாமல் கைது பண்ணது சரியா தப்பானா? வாட் நான்சென்ஸ் பாலிடிக்ஸ் யா திஸ் ஒன். இது என்ன அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? இது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சராக ஆளுங்கட்சியை நீங்கள் வந்து கூண்டில் ஏற்றணும். அதை தவறிட்டீங்கல்ல. இன்றைக்கி அதை பற்றி எவனுமே பேசலையே. பேசுகிறது பூரா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணது தப்பாக ரைட்டான்னு தானே பேசுகிறேன். ஸோ பப்ளிக் டிஸ்கோர்ஸ் ரொம்ப கீழே போனதுக்கு இதுக்கு காரணம் திமுக தான். வாய்ப்பாக அவங்க நழுவ விடுறாங்க. இது இப்படியே போச்சுன்னா வந்து இன்னும் கீழே தான் அவங்க போவாங்க. ரொம்ப நன்றி சார், அருமையான பேட்டிக்கு ரொம்ப நன்றி.